ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். நான் சன்னா வறுவல் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சன்னா நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க. சிக்கன் ஃப்ரை மசாலா ஒரு டீஸ்பூன் வேணுங்க. மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, ஈஸ்ட் ஒரு டீஸ்பூனு, இது டார்க் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூனு, பெல் பெப்பர் சாஸ் ஒரு டீஸ்பூனு, ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன். இங்கே நான் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் ஒரு பவுலில் போட்டுருங்க. அது சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 3/4 கப்பு மைதா கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. அது சுண்டல் கூட ஆட் பண்ணிக்கிருக்கு, அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிருக்கு. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்குங்க, 4 பூண்டு எடுத்துருக்குறேன், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் எல்லாம் காரம் இருக்கிறதுனால பச்சை மிளகாய் நான் 3 எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் மல்லித்தலை, இதெல்லாம் தான் தேவை. உப்பு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவுங்க. இப்போ இது முதல்ல நம்ம இந்த அரைச்சிடலாம். இப்போ நான் மிக்சியில் எடுத்து வச்சுட்டேங்க. இது கூட இந்த சிக்கன் ஃப்ரை மசாலா அதில் எல்லாமே இருக்குதுங்க. ஆனியன், டொமேட்டோ எல்லாமே இருக்குது. இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். உப்பு தேவையான அளவு போட போகிறேங்க, நம்மளுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி. ஈஸ்ட்டு நான் சுடுதண்ணியில் கரைச்சி வச்சது இல்லைங்களா, அதை சேர்த்து அரைச்சிட்டேங்க. அரைச்ச பிறகு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். உப்பு போட்டு தான் அரைச்சேன். இதில் இப்போ கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வச்சிடலாம். பார்த்து போட்டுக்கலாங்க. ஒட்டுக்கா மாவு போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கலாம். ரொம்ப மாவு போட்டாலே ஹார்ட் ஆகிடும், சாப்பிட முடியாது. இது கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம்லாம் வச்சா கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். மாவு அப்படியே அரை மணி நேரம் மூடி வச்சிடலாங்க. நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா பிசைஞ்சிடலாம் நம்ம. பாருங்க, மாவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக தான் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு தட்டில் நான் அந்த ஓவனோட தட்டு தான் இது, அதில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க, எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இதில் தான் நான் பரப்பிட்டு ஓவனில் தான் சுட போகிறேன். நீங்கள் ஆவியில் கூட வேக வச்சுக்கலாம், ஸ்டீம் பண்ணி கூட பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு இது அரை மணி நேரம் நல்லா ஊறணுங்க மாவு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மாவு நான் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துட்டேன். நல்லா கட் பண்ணுறேங்க, பரப்பி விட்டு ஒரு 1/4 இன்ச்சு கணத்துக்கு பரப்பி விட்டுட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. நம்ம இஷ்டம்தான், ரொம்ப பெருசு இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணிடலாம். அப்புறம் பெருசாக தெரிஞ்சால் கூட நம்ம வணக்கும்போது அதை கட் பண்ணிடலாம். இப்போ நான் ஓவனில் வச்சுட்டேங்க 10 நிமிஷம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. அதில் இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதையும் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேங்க. அதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதிலே பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டேங்க. இது நல்லா வணங்கட்டும். அது வணங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுறேங்க நான். ஏன்னா மசாலாவில் எல்லாத்துலேயும் உப்பு இருக்குது, சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன், இது பிளாக் சோயாங்காட்டி நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். லைட் சோயாவாக இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி சாஸ் ஊற்றிட்டேங்க 1 டீஸ்பூனு. இது பெல் பெப்பர் சாஸ் அது 1 டீஸ்பூன் ஊற்றிட்டேங்க. சாஸ் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி, உங்களுக்கு புளிப்பு பிடிக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். அப்படி இப்போ இது மாவு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இது நம்ம எடுத்து இந்த இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியதா, ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ இதில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேங்க. அந்த சிக்கன் ஃப்ரை மசாலா போட்டிருந்தோம் இல்லைங்களா மாவில், அதுவும் போடுறேங்க 1 டீஸ்பூனு. கொஞ்சமாக அந்த மாவு அந்த பொடி கருகாமல் இருக்கிறதுக்காக நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. நல்லா கொதிக்கட்டும்.
சாஸு எல்லாத்தோடையும் பச்சை ஸ்மெல் போனது நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் அப்படியே உடச்சி விட்டுறலாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இது கொஞ்சம் உங்களுக்கு வேக பத்தலைன்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அதிலே வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் கூட. அப்போ அந்த சாஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த ட்ரை ஆகிடுச்சு. நான் மல்லித்தலை போடுறேங்க. அது மேலே கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பரிமாற ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், நான் சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.